அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கணேஷ் நிலா பாப்பாவையும் அமிர்தாவையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் அந்த எழில் வரமாட்டான், அவனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதை தாண்டி இன்னொரு பக்கம் நம்ம நிலா பாப்பா கிட்ட போய் அமிர்தா, நிலா பாப்பாவை என்கிட்ட கூட, அவள் என்னோட பொண்ணு தானே, அவளை என்னை அப்பான்னு கூப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தாவையும் நிலா பாப்பாவையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அமிர்தா வந்து போங்க, கொஞ்சம் கூட அறிவில்லையே உங்களுக்கு, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, என்னாலலாம் எழிலை விட்டுட்டு வர முடியாது, அவங்க ரொம்ப தேடி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா சொல்ல, எழிலோட பேரை கேட்டதுமே ரொம்ப கோவப்படுறாரு நம்ம கணேஷ். அது மட்டும் இல்லாமல், ஏய் அமிர்தா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவனை பற்றி பேசினேன் அப்படின்னா இன்னும் கொடூரமான கணேஷன் நீ பார்க்க வேண்டியதாயிடும். இதுக்கப்புறம் யார் தொந்தரவும் இல்லாமல் நம்ம 3 பேரும் சந்தோஷமாக வாழலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் நமக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம வேறு ஒரு ஊருக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு நம்ம 3 பேர் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ஒரு பக்கம் அமிர்தா கிட்ட சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அமிர்தா ஒரு நிமிஷம் அப்படியே வெக்ஸாகி போயிடுறாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நமக்கு கல்யாணமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம அமிர்தா சொல்ல, நான் ஒன்றும் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கல, நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அவ்வளோதான். நீ மற்றபடி எனக்கு ஒத்துழைச்சி நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா அந்த எலியில் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்துருவேன். அதுக்கப்புறம் அவனால் எந்த பிரச்சனையும் வராதில்ல, அதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் சொல்கிறத கேட்டு நீ ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. நிலா பாப்பா என்னடானா, அம்மா நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம்மா, எழிலப்பா கிட்டே போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பாப்பா ஒரு பக்கம் அமிர்தா கிட்டே கேட்க, அமிர்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த ரூமுக்குள்ளே தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தேடுறாங்க. அந்த டைமில் நம்ம கணேஷ் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. அமிர்தா எல்லா பக்கமும் கதவு டோரு எல்லாத்தையும் தட்டி 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 பார்க்குறாங்க. ஜன்னல் வழியில் கத்தி ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே வரதே இல்லை. உடனே நம்ம அமிர்தா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு இந்த அரக்கங்கிட்டேருந்து எப்போ தப்பிக்கிறது, எப்படி நம்ம போகிறது அப்படின்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியாவும் பசங்களோட வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ பாக்கியா, பசங்க ஃபோன் பண்ணாங்களா இல்லையா, உன்னால தான் இந்த வீட்டு ஆம்பளைங்களோட நிம்மதியெல்லாம் கெட்டு போச்சு. ஒரு பக்கம் எழிலோட வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சு, செலியனோட வாழ்க்கையில் நான் ஒரு முடிவு எடுத்தால் அதையும் நீ சொதப்பி விட்டுட்ட, இப்போ கோபியும் சேர்ந்து தேட போயிருக்கான், இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து உன் முகத்தில் முழிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ராதிகா ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியா கிட்டே பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா கிட்டே பேசவும் செய்கிறாங்க. நான் சொல்கிறேன்னே நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க பாக்கியா, நீங்கள் சமைக்கிறதுல ரொம்ப நல்ல எக்ஸ்பர்ட் தான், 500 பேர் இல்லை 5000 பேர் வந்தால் கூட நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சிடுவாங்க, அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிடுவீங்க, ஆனால் எல்லா விஷயத்திலும் அதே மாதிரி நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, அந்த டைமில் ஈஸ்வரி திரும்பவும் வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கரெக்டாக சொன்ன ராதிகா, இவளை பாத்தியா பாக்கியா, நல்லா படிச்சிருக்கா, ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் உன்ன மாதிரி ஏதாச்சும் பேசுகிறாளா, திமிரு பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காளா, ஆனால் நீ தான் 50 பேருக்கு சமைச்ச உடனே எல்லாம் தெரிஞ்சது மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க, உன்னை பார்க்கவே அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ராதிகா சந்தோஷப்படுறாங்க, அத்தை நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாக்கியா இப்படி வருத்தமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. பாக்கியா என்ன பண்ணி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.